நம்ம வந்து ரிச் டேட் புவர் டேட் புக்கை பற்றி படிச்சுட்ருக்கோம். இதில் வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்குள்ள தேவையான சேல்ரி இருக்கலாம், எவ்வளோ சேல்ரி இருக்கோ அந்த சேல்ரிக்கு மேலே நீங்கள் வந்து உங்களை கொண்டு வாங்க. அதாவது ஒரு வீட்டை செலவுக்கு எவ்வளோ தேவைப்படும், ஒரு குடும்பத்தை செலவழிக்க தேவைப்படும், மற்ற எல்லாம் செலவழிக்க எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெவல் உண்டு. அந்த லெவலுக்கு எவ்வளோ பணம் வருமோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் வேலை பார்க்காமலே கொண்டு வர்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வரணும். அதுக்கு வந்து நிறைய பேசிவ் இன்கம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மூலமாக நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம், அது மூலமாக நீங்கள் பணம் செட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற பயம் உங்களை விட்டு போயிடும் இல்லையா? ராபர்ட் கியோசாகி சொல்கிறது என்னென்னா, பயம் அப்புறம் வந்து பேராசை, இந்த ரெண்டு தான் நம்மளை ஆட்டி படைக்கும். இந்த ரெண்டையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து நீங்கள் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சிம்பிளாக நமக்கு எவ்வளோ செலவுக்கு பணம் வேணுமோ, நம்ம வீட்டு குடும்பம் செலவழிக்க எவ்வளோ வேணுமோ எல்லாமே சேர்த்து அந்த செலவு நம்ம முதல்ல ரெடி பண்ணிடணும். அந்த பணம் நம்மகிட்ட ரெடியாக இருக்கணும். அந்த பணம் வந்து 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி ரெகுலராக பணம் நம்ம செட் பண்ணிடணும். ஓகே, இது ஒரு வகை. அதுக்கு மேலே உள்ளது வந்துட்டு நீங்கள் என்ன நிலை, அப்போ தான் நீங்கள் ஃப்ரீ ஆவீங்க. உங்களுக்குள்ள ஒரு பயம் போயிடும். என்ன பயம் போயிடும்? நான் அடுத்தல நம்ம கடைக்காரன் என்ன பண்ணுறது, வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுறது, குடும்பம் ஓட்டத்துக்கு என்ன பண்ணுறது, இந்த பயத்தை விட்டு முதல்ல ஒவ்வொருத்தரும் வெளியே வரணும். கேட்குதான் நான் என்ன சொல்கிறேன்னு? குடும்ப செலவுக்கும் மற்ற செலவுக்கும் உள்ள பணத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு வாழ்க்கையை தெளிவாக பாருங்கள். குடும்பத்துக்கு தேவையோட பணத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டு அது 8 மாதம் 6 மாதம் 1 வருஷம் பண்ணுறதுக்கு அது கையை வைக்காமல் அவ்வளோ பணம் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பணம் ரெகுலராக வர மாதிரி பண்ணிடணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நிலைமை கிடைக்கும். என்ன நிலைமை? நீங்கள் ரொம்ப ரொம்ப தைரியமாக வந்துடுவீங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் உழைச்சி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு தேவையில்லாமல் போயிடும். என்றைக்கு நீங்கள் பணம் வந்தால் தான் உங்கள் குடும்பம் இன்றைக்கி ஓடும், இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் சோறு அப்படின்னு இருப்பாங்களா? நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கலாம், லட்சமாக சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த வர்ற பணம் எல்லாம் உங்கள் இஎம்ஐயில் போகுது, உங்கள் செலவில் போகுது. அடுத்த மாதம் வேலைக்கு போனால் தான் உங்கள் சோறு அப்படின்னு நிலமையில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனியில் சிஓ இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வேலை பார்க்குற கூலி தொழிலாளி. அன்னன்னைக்கு வேலை பார்ப்பாங்களா? அந்த மாதிரி கூலி தொழிலாளி. நீங்கள் மாதக்கணக்கில் வேலை பார்த்து பணம் வாங்குறீங்க. அதுதான் வித்தியாசம். இதுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. அதனால முதல்ல உங்களோட பேசிக், இப்போ எனக்கு நிறைய பேர் நெட் மார்க்கெட்டிங்கில் ஃபோன் பண்ணிட்டு, சார் நான் ஃபுல் டைம் நெட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டா இல்லை ஆஃப் டே பண்ணிட்டா அப்படின்னு கேட்பாங்க. நான் நெட் மார்க்கெட்டிங் பண்ணுற ட்ரெயினர். ஓகே, நான் எல்லோருக்கும் பண்ணி கொடுக்க. ஆனால் எனக்கு அவங்க வாழ்க்கை ஸ்டைலு, பணம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, பணம் எப்படி அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்மூடித்தனமாக நெட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுற ஆள் இல்லைனா, நான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்களோட உழைப்பு, அவங்களோட என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நெட் மார்க்கெட்டிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக வந்து அவங்க செட் ஆகணும் இப்படின்னு நினைக்கிறவன் நான். சிலவங்க வந்து வீட்டில் எனக்கு பணம் வந்து முக்கியம் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஓகே, நீங்கள் அதுங்காட்டில் நீங்கள் நெட் மார்க்கெட்டிங்கில் வேலை பார்த்து செட் ஆகிருங்கம்மா. ஆனால் சிலவங்க வந்துட்டு இல்லை சார் இன்றைக்கி உழைச்சாதான் நாளைக்கு சம்பளம், இந்த நிலமையில் நான் வந்து பிஸ்னஸ் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஒரு இலச்சி போன சிங்கம் வந்துட்டு ஒரு மாடை வந்து போராடிட்டு இருக்கும். ஆனால் மாடு அதை விட பலம் வாய்ந்த இருக்கும், சிங்கத்தை போட்டு சோலி முடிச்சிடும் அது. ஸோ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பிஸ்னஸ்லேருந்து பணத்தை வச்சு தான் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு இல்லாமல் இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு சேலரியை நம்பி தான் உங்கள் வாழ்க்கை ஓடணும்னு ஒரு வாழ்க்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் முதல்ல வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் பற்றி யோசிங்க, நிம்மதியாக யோசிப்பீங்க. ஸோ ரொம்ப தெளிவாக இருங்க. அன்னன்னைக்கு உண்டான செலவுக்குள்ள பைசா, அன்னன்னைக்குனா மாதக்கணக்காக வீட்டுக்கு உண்டான பைசா நான் தனியாக வச்சுருவேன். ஃப்ரீயாக வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செஞ்சாலும் ஒன்று, வேலை செய்யாட்டினாலும் ஒன்று. ஃப்ரீடம்னா என்னது? எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது தான் உண்மை. ஓகே, இப்போ நான் என் குழந்தைக்கு கமிட்மெண்ட் கொடுத்தேன். ஊருக்கு போது மட்டும் நான் 3 நாள் உங்கள் கூட இருப்பேன், ஏன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னு. அந்த டயத்தில் எனக்கு 3 ஆர்டர் வந்துச்சு, ட்ரைனிங் ஆர்டர். ஓகே, பல ஆயிரக்கணக்கான ரூபா எனக்கு வேஸ்ட் ஆகும். நான் போனேன்னா பணம் கிடைக்கும். ஆனால் நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்தேன். என் குழந்தை கூட ஃபேமிலி கூட இருப்பேன். நான் போகலை, கேன்சல் பண்ணேன். ஃப்ரீடம் வந்து என்ன தெரியுமா? நீங்கள் எதை செய்ய விஸ்டல்னு சொல்கிறீங்களோ, எது உங்களுக்கு பிடிக்காதோ அதை செய்யாமல் இருக்கிறது தான் ஃப்ரீடம். நினச்சதெல்லாம் பிடிச்சதெல்லாம் செய்கிறதில்ல, எது பிடிக்கலையோ அதை செய்ய முடியாது, நான் ட்ரைனிங்க்கு வரமாட்டேன்
எனக்கு ட்ரைனிங் இல்லை, சும்மா தான் இருக்கேன். வீட்டில் மகளுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேன், அதனால இருக்கேன். ஆனால் நான் செய்ய மாட்டேன். இந்த ஃப்ரீடம் கொண்டு வரணும். எப்போ உங்களோட அடிப்படை தேவையான விஷயங்கள் வந்து அதை கவனிச்சுக்கணும். அடிப்படை தேவைன்னா மாதம் நமக்கு என்னென்ன தேவைகளோ அதை நீங்கள் செட் பண்ணி வச்சிடணும். அது இல்லைன்னா உங்களுக்கு பயம் வந்துடும். இப்போ அவர் சொல்கிறது அதான், அந்த பயத்தை வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வராதீங்க. பயமும் பேராசை இந்த ரெண்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள், லைஃப்பை ஜெயிக்கலாம். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? முதல்ல அந்த சேலரி விட்டு வெளியே வர வேலையை பாருங்கள். சேலரியை வச்சு தான் நம்ம குடும்பமே ஓடும், வாழ்க்கை ஓடும், இதை வச்சு தான் பெரிய அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து வெளியே வாங்க. அப்போ தான் நீங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் வேலை பண்ணாலும் பண்ண முடியும். இது நான் சொல்லலை, ராபர்ட் கியோசாகி சொல்கிறாரு.